ஆனா இப்ப தொடர்ச்சியாக இந்த முருகன் டிபேட் வந்து பெருசா போய்க்கிட்டு இருக்கு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து சிவனோட மகன் நார்த்ல பிறந்தாரு. இடையில வந்து செதுக்கப்பட்டார். சவுத்துல வந்து கொண்டாடப்படுறார் அப்படின்னு ஒரு ஒரு படம் வருது. அது அது மூலியமா பிரச்சனைகள் பெருசாகுது. இன்னைக்கு முருகன் வந்து ஆரியனா, வடக்கனா, இல்ல தமிழனா என்ற ஒரு கேள்வி இருக்காங்க. முருகனுடைய வாழ்வியல் வரலாற்றுல வந்து தமிழர்களுடைய பின்னி பிணைந்து கிடக்கு. தமிழர்களுடைய வாழ்வியல் கடவுள் வாழ்க்கையில வந்து இறைன்னு வரும். அப்ப மன்னர்களை பூரா வந்து இறைவனாவே அவர் சொல்லி அந்த இதிகாச காலங்கள்ல வந்து இந்த ஆரிய கலப்பு இந்த மாய உள்ள வந்து அப்படி தமிழர்களுடைய இறை முழுக்க வந்து அழிக்கும். அப்ப நடுகளுக்கு வந்து முருகன் வந்து ஒரு போர்க்கடவுள சொல்லணும். சிவனோட விந்தெடுத்து தேவர்கள் குடிச்சு ம். அவங்க போய் கங்கையில விட்டு கங்கையில இருந்து அந்த இடத்துல சிவன் உருவானது மாதிரி எல்லாம் திருமண நிகழ்வுக்கு வந்து தன்னுடைய பத்திரிகையில வந்து கடவுளோட படத்தை போட்டுருக்காங்க. ஆனா இறைவனுக்கு திருமணம் நடத்தியவர்கள் வந்து தமிழர்கள். மாயோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கரிகால பாண்டியன் அண்ணன் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் 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 சோதரா வணக்கம். ஆனா இப்ப தொடர்ச்சியாக இந்த முருகன் டிபேட் வந்து பெருசா போய்க்கிட்டு இருக்கு. அஹ் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து சிவனோட மகன் நார்த்ல பிறந்தாரு. இடையில வந்து செதுக்கப்பட்டார். சவுத்துல வந்து கொண்டாடப்படுறார் அப்படின்னு ஒரு ஒரு படம் வருது. அது அது மூலியமா பிரச்சனைகள் பெருசாகுது. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் இயக்கத்துல தமிழ் முருகன் அப்படின்னு ஒண்ணு வருதுண்ணே. இப்ப இது இவங்க சொல்ற மாதிரி சிவனோட மகன் தான் முருகனா? இல்ல அவருக்கு தனி காலகட்டங்கள் இருக்கா? இல்ல தமிழ் புத்தகத்துல வந்து குறிஞ்சியின் தலைவன் முருகன் இருக்கு. அது இதுல எதுனே உண்மை? அதாவது சோதரா முருகனை வந்து உலகத்தையே வந்து இன்னைக்கு முருகன் வந்து ஆரியனா, வடக்கனா, இல்ல தமிழனா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. முருகனுடைய வாழ்வியல் வரலாற்றுல வந்து தமிழர்களுடைய பின்னி பிணைந்து கிடக்கு. தமிழர்களுடைய வாழ்வியல் அதுல இருந்து யாருமே வந்து விலைக்கு கொண்டு வரும். முருகனை வந்து அவர் படைப்பு கோட்பாடு இல்லை. முருகன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வள்ளுவன் சொன்னது போல இறை கடவுள் வாழ்க்கையில வந்து இறைன்னு வரும். அப்ப மன்னர்களை பூரா வந்து இறைவனாவே அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அங்க வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வோன்னு வானத்தில் தெய்வத்தில் வைக்கப்படும். இங்கே மன்னர்களாக எல்லா மார்க்கமும் படைத்தான் என்று சொல்லப்படுது. தமிழர் இலக்கண இலக்கியம் காப்பியம் இந்த தமிழருடைய இலக்கிய வாழ்வியல்ல இறைவன் வாழ்ந்தான் என்று சொல்றது தமிழர்களுடைய வாழ்க்கை. தமிழ் எல்லா தாய்மொழிகளையும் ஈன்றெடுத்து உலகத்தில் வந்து மணிலற்றின் உமிழ் சங்கம் தந்த தமிழ் தமிழே அவன் தந்த மொழிகிறான். முதல் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் சிவபெருமான் தான். சிவன் வந்து சிவனை வந்து அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம இறை வந்து ஒவ்வொரு விதத்திலையும் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த இதிகாச காலங்கள்ல வந்து இந்த அந்த ஆரிய கலப்பு இந்த மாய உள்ள வந்து சுத்திக்கிறான். அப்படி தமிழர்களுடைய இறை முழுக்க வந்து அழிக்கும். சிவனோட தலையில கங்கை இருக்கும். அந்த கங்கையோட அந்த தத்துவம் என்பதே வந்து இன்னைக்கு யாருக்கும் புரியல. ஆனா இதிகாசத்தின் அடிப்படையில வந்து பார்க்கும் பொழுது ஒரு மதம் ஒவ்வொன்றும் வீழும் பொழுது வந்து அதை வந்து அசிங்கமான வரலாறு எழுதி சிவன் வந்து தலையில வந்து கங்கையை வந்து ஒப்பாட்டியா வச்சிருக்காரு. முட்டாப்பை அது கிடையாது. ஒரு பாண்டிய மன்னன் நீர் மேலாண்மையை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கங்கையை தன் தலையில சுடி நீர் மேலாண்மையோட படை. அப்ப அந்த பிறை என்பது தாய்வழி மரபு. சந்திர மரபை காட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் பாண்டியர் மரபு அப்படிங்கிறத அதை காட்டு. இரண்டாவதாக அந்த இடத்துல இன்னும் வந்து எண்ணற்ற சூழாயுதத்துல இருந்து ருத்ராட்சியில இருந்து நெற்றிக்கண்ல இருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு. அறிவியல் மெய்யியல் கோட்பாடு என்பது தமிழர்களுடைய வாழ்வியல் பிரிக்க முடியாது. 7 நாடு 7 மதுரை நாடு 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 39 நாடுகள்ல அங்க ஒரு முதல் தமிழ்ச்சங்கம் தென்மதுரை கபாடவரம் முத்தூர் என்ற 3 தமிழ்ச்சங்கள் இருந்த இலக்கியங்களை வந்து மனிதரை ஊன்றுதல் மண்கடல் வெவ்வல் ஒரு நாடு இருந்தது. குமரி நாடு. அது ஒரு பெரும் தேசம். அங்கதான் தமிழ் பிறந்தது, அங்கதான் ஊர்ந்தது வளர்ந்ததுன்னு சொல்றான். 3 தமிழ்ச்சங்கம். அதுல வந்து இறைனார் வந்து புறப்பொருள் வெண்மாமாலையில வந்து அப்ப அங்க வந்து தொல்காப்பியத்தினுடைய பரம்பாரனார் படிக்கிறார். உலகத்திலே தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியம். அதுல பரம்பாரனார் படிக்கிறான் பாருங்க. செந்தமிழ் இயற்கை சிவனியங்களத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்படி என்னை புலம் தவிர்த்தாங்க. இந்த நூலை வந்து நான் எழுதல. நானே ஒரு இடத்துல இருந்து எழுதி இடைச்சங்கத்துல நான் கொடுக்குறேங்கிறார். தலைச்சங்கத்துல வந்து அப்ப அகத்தியரால் சிவன் எழுதி அகத்தியரால் அருளப்பட்டிருக்கிறேன். அங்க முருகன் இருக்கிறார். தொல்காப்பியத்துல வந்து வேலில் நோக்கிய விளக்கு நிலை இருக்கு. வேலில் நோக்கிய விளக்கு நிலை. முதல்ல அந்த நடுகள் வழிபாடு என்பது தமிழர்களுடைய வழிபாடு. முதல்ல வந்து நடுகள். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மானுடத்தினுடைய சாயல் உருவம் வந்து புரியப்பட்டது. எப்படி வந்து செத்தியான் அந்த வீரன். பிறகு அதற்கப்புறம் வந்து அது கருங்களால் கட்டப்பட்ட சின்ன கோயில், பிறகு கோபுரம். இது வந்து தமிழர்களுடைய வாழ்க்கை. பீலி சூட்டிய நடுகள் தான். பீலின்னா இந்த மயில் தொகை. அப்ப நடுகள் வந்து முருகன் வந்து ஒரு போர்க்கடவுளா சொல்லப்படும். அப்ப இந்த முருகனோட வாழ்வியல் வரலாற்று அது அறுபடை வீடுகள்ல முதல் வீடு திருப்பரங்குன்றம். நல்லா புரிஞ்சுக்கணும். அறுபடை வீடுகள்ல முதல் வீடு திருப்பரங்குன்றம். அந்த திருப்பரங்குன்றத்துல ஒடியா விளவில் நெடியல் குன்றம்.
அப்ப நெடியோன் குன்றம் அப்படின்னா பாண்டியருடைய குன்றம் தாங்க. 6 வீடுகளுக்கான போர்க்களம் தாங்க திருப்பரங்குன்றம். நெடியன் குன்றமாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முருகன், அந்த முருகனோட வாழ்வியல வந்து பாத்திருக்கு என்ன நடக்கும். இப்ப வடக்குல வந்து இமயமலத்துல பிறந்தாங்க. இமயத்தில் வந்து எப்படி பிறந்தாங்க ஸ்கந்த புராணம் சொல்லுது. அது வந்து 7ஆம் நூற்றாண்டு. அந்த 14ஆம் நூற்றாண்டுல சிவபுராணம், அந்த ஸ்கந்த புராணத்துல முருகன் வந்து அது பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதெல்லாம் வெளியவே சொல்ல முடியாது. சிவனோட விந்தெடுத்து தேவர்கள் குடிச்சு ம். அவங்க போய் கங்கையில விட்டு, கங்கையில இருந்து அந்த இடத்துல சிவன் உருவானது மாதிரி ஒரு அசிங்கமானதெல்லாம் என்னென்னமோ எழுதியிருப்பாங்க. இது வந்து நீங்க இதிகாசங்களை பூரா தூக்கி அங்க பேர் விடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்கள் இலக்கியங்களை சொல்லப்பட்ட பாண்டிய மன்னன் முருகன், சிவன் பாண்டிய மன்னன் என்பது எங்களால் வந்து நிரூபிக்கும். இந்த இடத்துல முதல் படை வீடான இந்த திருப்பரங்குன்றத்துல முருகன் வந்து எங்க பெண் எடுத்திருக்கிறான்னு இந்திரன். இந்திரன் யாரு? மருத நிலத்தினுடைய தலைவன். இந்திரனுடைய மகள் தெய்வானையை திருமணம் முடிக்கிறார். அப்ப அந்த திருமண நிகழ்வு என்பது இன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி, சொக்கநாதரான சிவன், விநாயகன், இந்திரன் எல்லாரும் வந்து அப்படியே வந்து முருகன் தெய்வானையோட வந்து இந்திரன் வீட்டுக்கு மறுவீடு வருகிற சடங்கு, அந்த திருவிழா என்பது இன்னும் இருக்கு. இது போன்று வடக்க காட்ட சொல்லுமா முருகனுக்கு நாங்க பெண் கொடுத்தோம்னு. எல்லாம் திருமண நிகழ்வுக்கு வந்து தன்னுடைய பத்திரிகையில வந்து கடவுளோட படத்தை போட்டிருக்காங்க. ஆனா இறைவனுக்கே திருமணம் நடத்தியவர்கள் வந்து தமிழர்கள். அவர் தமிழர் என்பதற்கான ஒரு சான்று, இலக்கிய சான்று முருகாற்றுப்படை வந்து கிமு, நல்லா புரிஞ்சுக்கணும், 2ஆம் நூற்றாண்டு. அப்ப வானோர் வணங்குவ தானே தலைவர் மாலை மாறுவ நூலறி புழுவ செருவில் வருவ பொறுவரல் மல்ல அறம்பரல் மரபு மல்லர் மரபுன்னு திருமுருகாற்றுப்படையில நக்கீரன் படிச்சிருக்காரு. அவர் மல்லர் மரபுடாங்க. இதுல வந்து சான்றுகளோட பேசணும், நம்ம சும்மாலாம் பேசுறேன். இன்னைக்கும் அனுப்பானட்டி ஊர் குடும்பனுக்கு பரிவட்டம், அந்த பாண்டியர் மரபுக்கு பரிவட்டம் இன்னைக்கு நடக்குது. இது பண்ண ஒரு சான்ற வடக்க காட்சி. சிவனோட கழுத்துல இருக்க தாலி யார் தாலி? காசியில் பாதி அவினாஷ். அங்க சிவனுக்கு பார்வதிக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது யாரு? தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். பழனி மண்டபப்படி யாரு? அங்க வந்து தெய்வான முருகனுக்கு வந்து திருமணம் நடத்தி வைக்கிறது யாரு? அவர் ஜான் பாண்டியனுக்கு பரிவட்டம். சென்னிமலை, எண்ணற்ற இடங்கள்ல. அப்ப இதே போன்று மரபியல் வாழ்வியல் வந்து வடக்கு பாத்தீங்கன்னா வன்னியர்கள் என்ற ஒரு சோழர் மரபுகளாக வந்து பதிவு செய்யப்படும். ஆனா அவங்களுக்கு எங்கேயும் பாருங்க, இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து நம்ம தஞ்சாவூருக்கு பக்கத்துல வந்து ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்திரன் திருக்கல்யாணம்லாம் வந்து 2 சமூகமும் நின்று எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் எதனால பேசுறோம் அப்படின்னா தமிழர் என்பதற்கு ஒரு வாழ்வியல் வரலாறு என்பது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பேசுற மொழி வந்து இனமாகாது. இன்னைக்கு சாதி ஒழிப்புங்கிறதே வந்து பேசுறது வந்து இவன் வந்து எப்படி பேசி வர்றேன் அப்படின்னு வந்து நல்லா பாத்துட்டீங்கன்னா இந்த கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பு பேசுறவன் முழுக்க வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து தன் குடியினுடைய அடையாளம் தெரியக்கூடாது, மாற்று மொழி பேசுகிற மக்கள் சாதி ஒழிப்பு பேசினா தமிழர்களை ஆள்வதற்காக. இப்ப முருகன் தமிழன்னா எப்படி தமிழன் தெரியணும்ல. அப்ப தமிழன்னா அவன் குறவனா இருக்கணும், ஒண்ணு இடையனா இருக்கணும், இல்ல பல்லனா இருக்கணும், இல்ல செம்பளவனா இருக்கணும். இல்ல மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்மான் கொயவன் கொள்ளன் கொத்தன் கண்ணன் தட்டச்சன் கைக்கோளன் பூக்காரன் கிணையன் எதிரியாவது ஒண்ணுல பிறந்திருக்கணும்ல. அவன் தானே இருக்கேன். இப்ப நீங்க தமிழராங்கிறதுக்கு நான் எனக்கு ஒரே பார்வை, நீங்க நல்லா பேசுறீங்க தமிழ். நீங்க எப்படி தமிழராங்கிறது உங்க குடிதான் எனக்கு அடையாளப்படும். தம்பி, நீங்க என்ன குடி? நீங்க தமிழ் குடியாங்கிறது நீங்க குடியை வச்சுதான் அவங்களை உறுதி செய்ய முடியும். புரிஞ்சுங்களா? அப்ப முருகனை எப்படி பாண்டிய வேந்தன் சொல்றோம்னா முருகன் வந்து திருமுருகாற்றுப்படையில் வந்து அவருடைய பிறப்பு. இவன் வந்து கொள்கை தீமத்துன்னு ஒரு வரிகள் வரும் இந்த திருமுருகாற்றுப்படை. தீமத்துங்கிறது வந்து இமயத்தின் புலி விட்டுருக்காங்க கந்த புராணத்துல. அது இல்லை. அதே நேரத்துல திரு ஆவின் கலைந்து அப்படின்னு திரு ஆவின் குடி 3வது முருகனுடைய பாலனாக குழந்தையாக பிறந்ததை சொல்றேன். திரு ஆவின்குடி பாத்தீங்கன்னா நம்ம நம்ம பாலக்காடு பக்கத்துல இருக்கும் முருகன் கோயில். அங்க உள்ள பொதிகை மலையை சொல்லியிருக்கோம். அப்போ முருகனுடைய பிறப்பு, அவருடைய குடி, அவருடைய வளர்ப்பு, அவருடைய திருமணம், அவருடைய போர், அறுபடை வீடுகள், தொல்காப்பியம் தொட்டு இன்று வரை தமிழர்களுடைய வாழ்வியலில் பின்னி பிணைந்து இருக்க இந்த வரலாறை வந்து நீ புதுசா வந்து சமஸ்கிருத கலப்போட வந்து முருகன் வந்து அங்கிட்டு கூடி வந்து காவேரியில இருந்து நீச்சடிச்சு போய் அங்க போய் வாந்தி எடுத்து அப்புறம் வாந்தியில இருந்து பூ வந்துச்சு, அப்புறம் 6 பேர் வளர்த்தாங்க 7 பேர் வளர்த்தாங்க. அறிவியல பேசுவோம், அறிவியல பேசுவோம். இதிகாசங்கள் பொய்ன்னு நான் சொல்லல, அறிவியல பேசுவோம், பொருந்துற மாதிரி பேசுவோம். இந்த சடங்கு சம்பிரதாயம் ஏன் வந்து இன்று இருக்கிற ஆரியர்களாக சொல்லப்படுகிற சமஸ்கிருதம் பேசுகிற மக்கள், மாற்று மொழி பேசுகிற மக்கள் ஏன் வந்து தமிழ் மொழியோட பின்னி பிணைந்து இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தோட வாழ்வியல் வரலாற்றோட பின்னி இருக்கிற காரணம்? வடக்கு அப்படி எங்களை காட்ட சொல்லுங்க. அப்போ முருகனுக்கு இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு, நாங்க முருகனுக்கு நாங்க பொண்ணு கொடுத்தோம், எங்க வீட்டு முருகன் இறைவன் வந்து மறுவீடுக்கு வர்றது எங்க வீடுதேன் அப்படின்னு வடக்க சொல்ல சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க தமிழர்களுடைய இன அழி, மொழி இலக்கிய பண்பாடு கலாச்சாரங்களை அழிக்கிறதுக்கான சதி செயல் சொல்றான். எங்கேயுமே இங்க இருந்து வந்துடக்கூடாது. அவன் நல்லா சொல்றான்ல, எதுக்கு இமயமலைக்கு தூக்கிட்டு போறான்? இமயமலை என்பது ஆழிப்பேரலைக்கு முன்பாக கடல்ல இருந்து எழுந்து நின்றது.
இன்னும் இமயமலையில வந்து பாத்தீங்கன்னா மீன்களோட செதில்கள் இருக்கிறதா வந்து அறிஞர்களுடைய கூற்று இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. இமயமலை அதற்கு முன்பாகவே வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தென்புதிய மலை, குமரி கண்டத்தில் மேருமலையில் உருவான கதைதான் வந்து இன்று அறுபடை வீடோட வரலாறு. அங்கிருந்து பிடிமண் வந்து ஆழிப்பேரலைக்கு அப்புறம் பாண்டியர் குடிகள் அப்படியே மேட்டு பகுதிக்கு கொண்டு வந்து மதுரையில முதன் முதல் வானுக்கும் வழி நீண்ட மதில் மல்லன் மூதூர் வயவேந்தன் புராண பாடல்ல அந்த மதுரையை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, நீண்ட மதில் சுவர் போன்ற ஒரு பெரும் நகரத்தை வந்து இந்த வேந்தர்கள் உருவாக்குனாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினது யார் பார்த்தீங்கன்னா தேவேந்திரன். மலைத்துவச பாண்டியன், மலைத்துவச பாண்டியனுக்கு பிறகு குலசேகர பாண்டியன், அவரோட மலைத்துவச பாண்டியன். அதற்கு பிறகு வந்து பாத்துட்டீங்கன்னா தடாகை பிராட்டி, தடம் தம்புராட்டி மல்லத்தி அப்படின்னு தடாகை பிராட்டி, அவள் மும்முனை நாயகி. மீனாட்சி பிறக்கும் பொழுதே 3 மார்புகள் இருந்ததாக சொல்லப்படும் அந்த புராணம். அவ வந்து யாருமே தன் மீது வந்து இப்படி வளர்ந்து வருதே, இதனால வந்து இவளுக்கு எப்படி திருமணம் முடிக்கணும் பாண்டிய மன்னனுக்கு ஒரு குழப்பம். அதனால கடவுள் மீதே போர் தொடுக்க தடாகை பிராட்டி போர் தொடுக்கிற சடங்கு எல்லாம் இன்னும் இருக்கும். தெப்ப திருவிழாவில் வரும் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா. அப்ப ஈஸ்வரன் மேலேயே வந்து போர் தொடுத்து போறது. அதனால போரின் கடவுளா வந்து சொல்லப்படும். இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் அதே நேரத்துல நல்லா பாருங்க. பார்வதி சிவன் வந்து அனுப்பான் நடி பார்த்தீங்கன்னா தெப்ப தேர் திருவிழா வரும். அந்த கருதருக்கு கருதெல்லாம் அடிச்சு கொண்டு வந்து களத்துல போட்டு குளிக்க வரும் பார்வதியும் பரமசிவம். அந்த தெப்ப திருவிழா தேர் திருவிழாவில் பார்வதியும் பரமசிவம் குளிக்க வச்சு அந்த தேரை இழுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பான் நடி ஊர் குடும்பம். அங்க அவங்களுக்கு பரிவட்டம் கிடக்கும். அப்ப இறைவனையும் சிவனும் பார்வதியும் முருகனையும் வந்து தமிழர்களுடைய வாழ்வில இருந்து பிரிச்செல்லாம் காட்ட முடியும். நான் சொல்றது கூட பாதி பேர் வந்து சாதி வரியில பேசுறேன் அப்படி பேசுறேன். இது என்னோட சொந்த கருத்து இல்லை. நான் இன்னொரு குடியில் பிறந்திருந்தாலும் இந்த கருத்தியல இந்த தமிழர்களோட வாழ்வியல நான் பேசிக்கிட்டே இப்போ நமக்கு தாய்க்குடி புற வேண்டாம். இப்போ பெரும்பாலும் சொல்றது என்னன்னா, முருகன் வாழ்ந்த காலகட்டமும் சரி, பிற மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டமும் அப்போ வந்து இந்தியான்ற ஒரு நாடே இல்லை. அப்போ வடக்குல இருந்து எந்த பக்கமா இருந்தாலும் வாழ்ந்தது தமிழர்கள் தான். அப்படிங்கும்போது முருகன் வந்து அங்க பிறந்திருந்தா என்ன தப்பு, அங்கேயும் தமிழ் மொழி தானே பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்லன்னு. இப்ப பாரத நாடே பைந்தமிழர் நாடுன்னு நம்ம சொல்றோம்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது சரி. உலகத்தில் வந்து அம்பேத்கர் என்ன சொல்றாரு, அந்தந்த தேசிய இனங்கள் கணக்கான நிலப்பரப்பை வந்து சொந்தம் கொண்டாடணும்னா உலகம் முழுவதும் அவன் தாண்டா கொண்டாடணும், தமிழர் தாண்டா கொண்டாடணும். அவருக்கு நல்லா புரியுது, முதன் மொழி தமிழ் தான். இன்னைக்கு நாங்க என்ன சொல்லி வரோம், இந்தியா முழுவதும் மட்டும் இல்ல, ஈராக்ல வந்து தென் மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அயன்மல்லா நாகரிகம்னு இருக்கும். முருகன் கோயில் இருக்கு. எங்க நான் சொல்றது ஈராக்ல. அப்ப அயன்மல்லா நாகரிகம்னா இந்திரனுடைய மருதன நாகரிகமா அங்க சொல்லும். அங்க ஒரு முருகன் கோயில் இருக்கு. முருகன் சிவன் வந்து உலகம் பூரா இருக்கு. இன்னைக்கு வந்து தோண்டி எடுக்கும் பொழுது பாத்துட்டீங்கன்னா இஸ்லாத்தோடைய பிறையோ கிறிஸ்தவர்களோட சிலுவையே கிடைக்கல, லிங்க வழிபாடுதான் கிடைக்கும். உலகம் முழுவதும் தமிழர்கள் தான். அதற்கப்புறம் வந்து வெவ்வேறு மொழியாக மருவி முதல் தொன்மையான மொழி என்று சொல்லப்படுகிற செமிட்டிக், அக்காடியம், எபீரியம், சுமேரியம் போன்ற மொழிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இது 80 விழுக்காடு தமிழ் மொழிதான், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப உலகம் முழுவதும் தமிழர்களாக இருந்தவர்கள் இன்று சுருங்கி பன்மொழிகள், பல்லாயிரம் மொழிகள் வந்து உருவாக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியா வந்து சுருங்கி இன்னைக்கு கையாள நிலப்பரப்பாக மாறி. அப்போ வந்து சாதாரணமா வந்து தெலுங்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 1200 வருஷம், கன்னட மொழிங்கிறது ஒரு 1800 வருஷம். கன்னடம் என் மொழியில இருந்து பிறந்ததுதான் சொன்னதுக்கு கன்னட தேசமே பொங்குச்சா பொங்கலையா? இன்னைக்கு இத்தனை மொழிகள் உருவான பிறகு வந்து முருகன் எண்ணிலிருந்து தொடக்கம் சொல்லும் பொழுது, இப்ப நீ வந்து உனக்கு முன்னோட மூதாதை தமிழை மறந்துட்டு நீ எண்ணிலிருந்து தொடக்கம் வருங்கும் போது நான் யாரான்னு சொல்லணுமோ சொல்ல வேண்டிய சூழல் வருமோ வராங்க. நீ எண்ணிலிருந்து வந்த உன் மொழி இன்னைக்கு கன்னட மொழி இருக்கு, பாதி சமஸ்கிருதத்தை தூக்கிட்டோம்னா அந்த மொழி செத்துரும். அது மாதிரி வந்து தெலுங்கு, எல்லா மொழிகளிலும் தமிழ் தான் உனக்கு தாயா. நான் வந்து பால் விட்டு வளர்த்த இடத்துல வந்து என்னுடைய தொன்மை, என்னுடைய மரபு, என்னுடைய வாழ்வியல் எல்லாம் ஒன்றும் புரியாம என்னைய வந்து எடுத்துட்டு என்ன தாத்தன் எல்லாமே வந்து புள்ள வந்துச்சு, அப்ப எல்லாமே புள்ள வந்து சொல்லுவாங்க. அப்பனுக்கு யாரு தாத்தன், தாத்தனுக்கு யாரு தாத்தன். அப்ப திடீர்னு வந்து பேரன்ல இருந்து தொடக்கங்கிறது எப்படி இருக்கும்? நாடு என் நாடு, இந்தியா என் நாடுதான், நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு பல மொழி உருவாயிடுச்சு. அந்த இடத்துல என்னை மறந்து என்னோட இருந்து தொடக்கம் சொல்ற வத்தியா. அதனாலதான் என் தமிழை பேச, அதனாலதான் என் முருகன் யாருன்னு, அதனாலதான் என் முருகனுடைய வாழ்வியல் இது முழுக்க முழுக்குங்க. இதெல்லாம் நிம்மதி எடுபடாதுங்க சொல்லலாம். இன்னைக்கு இவ்வளவு இந்த கால சூழல முருகனுடைய வாழ்வியல் வரலாறு அத்தனையும் வந்து பிறப்புக்கு, அதாவது ஒரு பாண்டிய வேந்தன் நெறி பெறலாமல் நீதியாக இந்த மண்ணில் ஆட்சி செய்த ஒரு பெருமகன் அந்த வேந்தன் தான். இதை இன்னைக்கு வந்து நீ பூணல் போடலாம். அப்ப கந்தன் என்பது ஸ்கந்தனா மாறலாம், முருகன் என்பது சுப்பிரமணியனா மாறலாம். இன்னும் எண்ணற்ற பெயர்களை கூட நீ உருவாக்கி, மூலமும் வேறும் வந்து வாழ்வியலும் தமிழை நான் தான். நீ ஏத்துக்கோ, இல்லைன்னு நீ எப்படினாலும் ஏடு. வரலாற்றில் இருந்து ஒருபோதும் நீ எத்தனை இலக்கண இலக்கியம் கூட பொய்யும் கூட வச்சுக்கோ, தூக்கி வெளியே வச்சுக்கோ,
நற்றினை நல்ல குழந்தைங்க, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பதிவாளன், அகநானூறு, புறநானூறு, தொல்காப்பியத்தில் வேலன் நோக்கிய விளக்கு நிலையின் அந்த வேலனுடைய வாழ்வியல் பேசப்பட்டு இந்த நொடிப்பொழுது வரைக்கும் எல்லாத்தையும் கூட தூக்கி போடுது. முருகன் யார்? அவனுக்கு பொண்ணு கொடுத்தது யாரு? முருகனுக்கு மாமன் யாரு? மச்சான் யாரு? மீனாட்சி, சிவன், இவங்க எல்லாம் யாரு? மீனாட்சி காலத்துல இருக்க தாலி பல்லர்களுடைய தாலி சான்றுகளோட என்னோட பேசணும். மீனாட்சிக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது யாரு? இத மாதிரி சான்ற வடக்க காட்ட சொல்லுங்க. நீ கோயிலுக்கு போலாம், அபிஷேகம் பண்ணலாம், கருங்கலால் கட்டப்பட்ட கோயில்ல நீ என்னவாது உருவாக்கி வைக்கலாம். நீ சிவனை நான் தான் கொண்டாடலாம். ரத்த உறவு என்பது தமிழை நான் தான் எழுதி வச்சிருக்கேன். இது ஒருபோது வெல்லாது. இல்ல அப்போ தமிழர்கள் பரவி வாழ்ந்தவங்க தானே, அப்போ நார்த்ன்றது கரெக்டா தானே இருக்கும். இந்தியா முழுமைக்கும் அவங்க தானே வாழ்ந்தாங்க. லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளம் சிவன், முருகன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான இந்த மொழி, இந்த மொழியின் அடிப்படையில் உருவான தேசிய இனங்கள் என்னோட மூல மொழியான தமிழர்களிடம் இருந்து கூட நான் வந்தேன் என்பதை வந்து கூட, இந்த மொழி பிறந்தது என்பதை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம். அப்ப இந்த இடத்தில் என்னிடமிருந்து துவக்கம்னு சொல்ற பத்தியா, அதுதான் மோசடிங்கிறோம் நாங்க. நாம எனக்கு தெரியும் அந்த தேசிய இனங்கள் என்னிடம் போனது. அப்ப என்னை மறுத்துட்டு தெலுங்குல இருந்து முருகன் தொடக்கம்னா, என்னை மறுத்து நீ கன்னடத்துல இருந்து தெலுங்கு முருகன் தொடக்கம் அப்படின்னா எப்படி தொடக்கம் சொல்லுவா? அப்ப நான் யாரா? அப்ப முருகனுக்கு நான் வந்து பெண்ணை கொடுத்து மறுவீடு வச்சு நான் சடங்கு வச்சு இன்ன வரைக்கும் இந்த திருவிழாவை நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். அப்ப முருகனோட 6 படை வீடு என்னட்ட இருக்கு. இமயத்துல முருகன் இருந்தாருன்னா இருந்தாரு, அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த இமயத்துல சிவனோட கோயில்கள் இப்ப கேத்திரிநாத் இருக்கு பாத்தீங்களா? அந்த கேத்திரிநாத் சொல்றாங்க பாத்தீங்களா? அது கேத்திரி நாத் அப்படிங்கிறதே வந்து கேத்திரி அந்த நாத் அப்படின்னு வர்றதே உழவனின் தலைவன் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, உழவனின் தலைவன் தான். இங்க இருந்து எல்லாமே உலகம் முழுக்கும் வந்து தமிழர்களுடைய எச்சங்கள் இருக்கு. வேளாண் தொழில் செய்தவர்களுடைய எச்சங்கள் இருக்கு, பாண்டியர்களுடைய எச்சங்கள் இருக்கு, சோழனுடைய எச்சங்கள் இருக்கு, உலகம் முழுவதும் இருக்கு. அதை ஏத்துக்கிறோம். இந்திய பெருநிலப்பு முழுவதும் தமிழர்களே இருந்தாங்க. இந்திய நிலப்பரப்பு முழுவதும் தமிழர்கள் இருந்தாங்க அப்படிங்கறது வந்து கன்னடம் ஏத்துக்கிறானா? மலையாளி மலையாளி இந்த ஒரு 600 ஆண்டுங்க மலையாளி. அவன் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதமும் இந்த இன்னும் பாலி மொழி இல்லைன்னா அந்த மலையாளமே இல்லை, சுத்தமான தமிழ். அப்ப மலையாளி ஏத்துக்கிறானா? கன்னடம் ஏத்துக்கிறானா? குஜராத்தி ஏத்துக்கிறானா? அப்ப இன்னைக்கு தமிழை வந்து காலில் கிடக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக வந்து உனட்ட வந்து ஏன் வரணும்? ஒரு பேச்சுக்கு கமலஹாசன் சொன்னாரு கன்னட மொழி என்பது தமிழ் தாண்ட பெத்து போட்டு மூஞ்சி தூக்கிட்டு வந்து ஒருத்தன் விவசாயம் பண்ண முடியுமா? ஒருத்தன் மண்ணுக்கு வந்துட முடியுமா? கன்னடத்துக்கார துள்ளி குதிக்கிறியா? அப்ப இவ்வளவு சிக்கல், மொழி சிக்கல் இருக்கும் பொழுது நான் யாரு என்பது எனக்கு தெரியும். கன்னடனுக்கு தெரியுமா அவன் யாருன்னு? மலையாளிக்கு தெரியுமா அவன் யாருன்னு? குஜராத்திக்கு தெரியுமா யாரு? நான் தான் பெத்து போட்டேன். அத்தனை மொழியும் பெத்து போட்டது தமிழ நானு. இன்னைக்கு வந்து நான் இல்ல, எனக்கு இருந்தது தொடக்கம் முருகன் அப்படிங்கிறது உனக்கு எவ்வளவு திமிரு? இவனுக்கு இந்தியா முழுவதும் இருந்த உலகம் முழுவதும் இருக்கு. சிவன் இருக்கு, உலகம் முழுவதும் இருக்கு, முருகன் இருக்கு. அது இல்ல, மாற்று கருத்து இல்ல. தொடக்கம் வந்து அங்க இருந்து வந்தேன்னா எங்க இருந்து வந்த நீ சொல்லுவா? இங்க வா, முருகன் கோயிலுக்கு போவோம் வா. எல்லா இந்த சமஸ்கிருதத்துல வந்து இந்த புராண புழுதிகள்ல வந்து தூக்கு விட்டுருக்கானே, வண்டி வண்டியா விட்டுருக்கானே, அது கற்பனைக்கு எட்டாத ஒரு. இப்ப குறிப்பாங்க தமிழர்கள் வந்து ஒரு மன்னன் நீதி தவறாமல் ஆட்சி செய்த ஒரு மன்னன் இறப்புக்கு பிறகு அவனை இறைநிலைக்கு சமமா வந்து பேசினான். அப்படித்தான் புராணங்கள் எழுதப்பட்டு அவன் இறந்த பிறகு வந்து பாத்துட்டீங்கன்னா இறைவனோட தொடர்பு பத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ வன்னிய மகாராசங்கிற ஒரு அறம் சார்ந்த ஒரு மன்னன், ஒரு பெரிய ஒரு அறம் சார்ந்த ஒரு வீரனா இருந்தான். அவர் இறப்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எழுதுறதே வந்து பாத்தீங்கன்னா இறைவனோட அவரை முடிச்சு போட்டு எழுதிவாங்க. சாதாரண இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு பெருமகன், ஒரு வன்னிய மகாராசா, ஒரு சோழ மன்னனா இருந்திருக்கான். அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா புராண கதைகள் வந்து வெவ்வேறு விதமாக வந்து எழுதப்பட்டிருக்கும். நாங்கள் வந்து இவர் இந்த நெருப்புல இருந்து வந்தாரு அப்படின்னு அறிவியலா பார்க்கும்பொழுது அதை ஏத்துக்கிற முடியாது. அப்ப வந்து இவங்களுடைய தோற்றம் என்ன அப்படின்னு வாழ்வியலா பார்க்கும்போது தெரிஞ்சிடும் யாரு எவர் அப்படின்னு. வன்னிய மகாராசோட மனைவி யாரு? மந்திரமாலா. மந்திரமாலா யாரு? இந்திரனுடைய மகள். அப்ப இவர் ஆறா இருந்திருக்கணும். அப்ப இவர் வந்து சோழ மன்னன், மறுக்க முடியாத சான்று. ஆனா அப்ப இந்த இப்போ முரண்பாடுகளை பூரா உருவாக்கி, இந்த இப்போ முரண்பாடுகளை பூரா யார் உருவாக்கியது? இப்போ நீங்க முருகனுக்கு வந்து தேவயானை மனைவின்றீங்க, ஆனா முருகனுக்கு வள்ளி அப்படின்ற மனைவி இருக்கதா சொல்றாங்க. இப்ப முருகனுக்கு வந்து இரட்டை மனைவி இருந்தாங்களா? சிலர் வந்து இரட்டை மனைவி கிடையாது, வள்ளி மட்டும்தான் மனைவின்றாங்க. அப்படி இல்ல, அவன் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஏன் வந்து சேவல் கொடி வச்சிருந்தாரு? ஏன் வந்து மயில் கொடி வச்சிருந்தாரு? மயில முருகன் உண்மையிலே ஏறி பறந்திருக்க முடியுமா? இது பறக்க முடியாது. ஏன் மயில வச்சிருந்தாருன்னா, அப்ப இந்த மண்ணில் முதலில் காடு இருக்கு பத்தியா? காடு சார்ந்த இடம், மலையும் மலை சார்ந்த இடத்துல அதிகாலையில் வந்து நம்ம மானுட சமூகத்தை எழுப்புவது மயில் தான். அதிகாலையில கூவும் தெரியுமா? மயில் கூவும் அதிகாலை 5 மணிக்கு கூவும். நீங்க காட்டுல போய் பாருங்க. அதே மாதிரி சேவல் வந்து 5 மணிக்கு போகும். மயில் வந்து காட்டின் அடையாளம், சேவல் வந்து நாட்டின் அடையாளம். இவர் வந்து வள்ளி எப்படி திருமுருகாற்றுப்படை சொல்லுது அப்படின்னா கந்தர்வ திருமணம். அவளை கடத்தி வந்துதானே தூக்குறாரு முருகன். திருமணம் நடந்தது உண்மை, மாற்றுக்கிறது. அவர் நம்பிராஜா குறவன். வள்ளி வந்து கண்டெடுக்கப்பட்டதாத்தான் சொல்லி வருது. அப்ப சாதாரணமா வந்து ஒரு மன்னன் வந்து
மலைக்கு போயிருக்கலாம், திருமணம் காதலிச்சு கூட தூக்கிட்டு வந்து திருமணம் முடிச்சிருக்கலாம், அதுல மாற்றுக்கிறது இல்ல. நம்ம அதுல எல்லாம் முரண்படல. செய்வான இங்க பொய்ங்கிறது வந்து அப்ப அந்த திருமண நிகழ்வு எப்படி வந்து சரியாகும்? அப்ப ம். வந்து திருமுருகாற்று படையில எழுதுனது பொய்யா? சரி, திருமணம் பொய் தெய்வானையோட. அப்ப ம். திருமுருகாற்று படையில வரிகள் என்ன சொல்லுது? இதெல்லாம் போக பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்ல கயமுக கடவுளும் பள்ள நரசீராய் முருகனை சொல்லுது. சிவனும் பார்வதியும் பள்ளன் பள்ளத்தியா நாத்து நட்டது வந்து அங்க வரலாறு. பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் முருகன், திருமால், விநாயகன் எல்லாம் வந்து பல்லரா சொல்லப்படும். சரி, அதனால வந்து அவர்கள் பாண்டிய வந்தர்கள், அதுல மாற்று கருத்து இல்ல. இது போன்ற சான்றுகளோடு எந்த வடக்கன்ல வந்து யாரா இருந்தாலும் சரி, என் தமிழ் மொழியை தவிர்த்து என்னிலிருந்து துவக்கம் என்று சொன்னால் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை முறியடிப்போம். அது ம். இனிமேல் வந்து இன்னும் காலங்கள்ல தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாற்றில் எங்களுடைய கலை இலக்கியம் பண்பாடு வரலாறுகளை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, அழிக்கவும் விடமாட்டோம். மிகப்பெரிய வரலாறு மக்களுக்கு புரியும்படி சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.